5 மாநில தேர்தல் தேதி வரும் 15 அல்லது 16ஆம் தேதி வெளியாகும் என தகவல். ஏப்ரல் 2வது அல்லது 3வது வாரத்தில் தேர்தல் இருக்கும் என கணிப்பு. ₹8,000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்கள் மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி கோட்டை அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி ஏலம் விடப்படும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளுக்கு அரசு அனுமதி அளிக்க உள்ளதாக வெளியான தகவல். முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாளை தற்செயல் விடுப்பு எடுத்து போராட உள்ளதாக கால்நடை உதவி மருத்துவர்கள் அறிவிப்பு. மதுரையில் சிலிண்டரை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 2 குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. மானிய விலை சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக கள்ளச்சந்தை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக மதுரை ஆட்சியர் நடவடிக்கை. திமுக அரசை கண்டித்து கோவையில் நடைபெற இருந்த போராட்டம் ஒத்திவைப்பு. அதிமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தேமுதிக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விரைவில் குழு அமைக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளது. பொறுப்பு டிஜிபி பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறார். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. பொதுமக்கள் லட்சத்தில் பெட்ரோல் டீசலை அதிகம் வாங்கி இருப்பு வைக்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். எரிபொருள் பற்றாக்குறை எதுவும் இல்லை எனவும் விளக்கம். கிராமப்புறங்களில் கேஸ் புக்கிங் செய்தால் 45 நாட்களில் விநியோகம் செய்யப்படும். நகர்ப்புறங்களில் 25 நாட்களில் விநியோகிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபி சென்னை கமிஷனர் கூட்டாக பேட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து வகையான குற்றங்களும் குறைந்திருப்பதாக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் விளக்கம். இப்போ லாஸ்ட் 5 years figure எடுத்து பார்த்தீங்கன்னா in all these crimes எல்லாத்துல the number of cases which are being reported there is a substantial decline. அதிமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 1597 இருந்த கொலை வழக்குகள் தற்போது 461 குறைந்துள்ளன என உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் புள்ளி விவரங்களுடன் தகவல். கடந்த சில மாதங்களாக உண்மைக்கு மாறான தோற்றம் ஊடகங்களில் சித்தரிக்கப்படுவதாகவும் விளக்கம். அரசின் தொடர் விழிப்புணர்வு காரணமாகவே போக்சோ மற்றும் வன்கொடுமை சட்டத்தில் அதிக வழக்குகள் பதிவாகின்றன. காவல் நிலைய மரணங்களை ஏற்க முடியாது எனவும் அதுபோன்ற வழக்குகளில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விளக்கம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வரும் 17ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டம். அதிமுக என்டிஏ கூட்டணி கட்சிகள் இணைந்து மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தூத்துக்குடியில் பள்ளி மாணவி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் பல மணி நேரமாக தொடர் மறியல். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை. விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட +2 மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்துள்ளதா என்பது அறிக்கை வந்த பிறகே தெரிய வரும் என தூத்துக்குடி எஸ்பி தகவல். சிறுமியின் புகைப்படம் மற்றும் பெயரை சமூக வலைதளங்களில் பரப்பவோ அல்லது பதிவிடவோ கூடாது எனவும் மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தல். தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தரப்பினர் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தகவல். கூட்டம் சேர்ப்பவர்கள் எல்லாம் தலைவராகிவிட முடியாது. ரஜினிகாந்த் அரசியல் பயணம் குறித்த தாவேக்கு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விமர்சனத்திற்கு வேலூர் மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் பதிலடி. மேற்கு வங்க ஆளுநராக பதவியேற்றார் RN ரவி.
கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சுஜோய் பால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆந்திராவில் கடப்படப்பாலை குறித்த விவகாரத்தில் பலி எண்ணிக்கை 13ஆக உயர்வு. சிகிச்சையில் இருந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் லேசான நிலநடுக்கம். இரவு 8:19 மணி அளவில் ரிக்டர் அளவில் 2.8 பதிவு. வளைகுடா நாடுகளில் உள்ள படைத்தளங்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமெனி தனது முதல் உரையில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை. இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரது பலிக்கும் உரிய பதிலடி தருவோம். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமெனி திட்டவட்டம். நடப்பு தொடருக்கான பஞ்சாப் அணியின் புதிய ஜெர்சி அறிமுகம். ஜெர்சி அறிமுகம் செய்த புகைப்படம் இணையத்தில் வைரல்.